ஸ்ரீ கமலாலயோபல கருட சதகம் என்கின்ற ஸ்ரீ க்ஷேமகாரி சதகம். கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதிகுணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ க்ஷேமகாரி சதகம். அதத்விதீய பிராசவிகாரம். 13வது ஸ்லோகம். ரக்ஷசஸ்தனுபவேன பாதிதம் ரக்ஷதஸ்தவ ததா ரகுத்வகம் பக்ஷபாத விபவோஸ்து தாத்ருஷக க்ஷணாய பதகேந்திரமே சதா. இந்த ஸ்லோகத்தில் மகாபக்தரான கவி தம் உள்ளம் உருக கருட பகவானிடத்தில் தன்னை சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்குமாறு பிரார்த்திக்கின்றார். ஹே கருட பகவானே, ராட்சசனாகிற ராவணனின் மைந்தனான இந்திரஜித்தினால் விழும்படி செய்த நாகாஸ்திரத்தினால் இளைய பெருமாள் படுத்த நிலையில் இருந்தார். ரகுகுலத்தில் பிறந்த லக்ஷ்மணரை ரட்சிப்பதற்கு உன்னுடைய இறக்கைகளினால் வீசலாகிய லீலை ஏற்பட்டது. அது போன்ற லீலை என் பாபங்கள் போய் சந்தோஷம் வருவதற்கு எப்பொழுதும் இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அடியேன் மனதாகிற 10 தலை ராவணனின் இடத்திலிருந்து உண்டான புத்தி எனும் இந்திரஜித்தின் நாகபாசத்தால் கட்டுண்ணப்பட்ட லக்ஷ்மணரை போல கொடிய பாபங்களால் இந்த சம்சார பந்தத்தில் பிணைக்கப்பட்டுள்ளேன். ஹே கருட பகவானி, உன் இறக்கை காற்றினால் என் பாப பாசத்தையும் லக்ஷ்மணரின் நாகபாசத்தை போல சிதறச் செய்வாயாக என்று பிரார்த்திக்கின்றார். ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல வால்மீகி பகவான் இந்த ஸ்லோகத்தை வர்ணிக்கின்றார். கருட பகவான் நாகபாசத்தால் கட்டுண்டு மயங்கி எல்லோரும் விழுந்த பின்னர் தன் இறக்கையை வீசிய வண்ணம் வந்தார். அவருடைய இறக்கை காற்றில் நாகபாசமானது சிதறி ஓடிற்று. அதன் பிறகு கருட பகவான் ராமலக்ஷ்மணர்களை தடவி கொடுக்க விழுப்புண்கள் மறைந்தன. இதையே சுவாமி பக்ஷபாத விபவக என்கின்ற பதத்தால் நியமிக்கின்றார். இதை சமஸ்கிருத இலக்கிய விதிப்படி பக்ஷபாத விபவக என்றும் கொள்ளலாம். இதுதான் சுவாமி தேசிகன் தமது ரகுவீர கத்தியத்தில் ககனச்சர கனககிரி கரிமதர நிகமமய நிஜ கருட கருதனில லவகலித விஷபதன சரகதனா அப்படின்னு அழகா பாடியிருக்கார். ரக்ஷசஸ்தனுபவேன பாதிதம் ரக்ஷதஸ்தவ ததா ரகுத்வகம் பக்ஷபாத விபவோஸ்து தாத்ருஷக சக்ஷணாய பதகேந்திரமே சதா. 14வது ஸ்லோகம். ஷிலாமயீ தே தனுரத்ர பக்ஷின் கலாபி காந்தா கவசோஜ்வலேயம் மலானி மன்னேத்ர கதானி நித்யம் விலாசலேஷேன வினா கரோது. ஹே பக்ஷிராஜனே, உன்னுடைய திருமேனியானது மயில் போன்ற காந்தியை உடையதாகவும் கருங்கல் மயமாகவும் பிரகாசமான கவச்சத்தை தரித்துக் கொண்டும் விளங்குகின்றது. அந்த தோற்றத்தால் எப்பொழுதும் என்னுடைய கண்ணில் உண்டாகின்ற அழுக்கை, அதாவது கண் போகும் விஷயங்கள் மீது உண்டாகும் ஆசை என்கின்ற அழுக்கை உன்னுடைய இறக்கை விலாசத்தின் துளியால் இல்லாமல் செய்வதாகுக என்று பிரார்த்திக்கின்றார். இந்த ஸ்லோகத்துல லா என்கின்ற அக்ஷரம் எல்லா பாதங்களிலும் 2வது எழுத்தாக அமைந்து ஒரு சிறந்த சப்தாலங்காரமாக விளங்குகின்றது. மயில் போல கருத்த திருமேனி உடைய கல்கருடரானவர் பிரகாசமான கவச்சத்தை அணிந்துள்ளார். அத்தகைய கருட பகவான் தன் விளையாட்டினாலே என்னுடைய கண்ணில் உண்டான அழுக்கை போக்கடிக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றார். கண்களில் ஏதேனும் காயம் ஏற்பட்டால் அதை குணமாக இந்த ஸ்லோகத்தை பிரார்த்தனை ஸ்லோகமாக அனுபவிக்கலாம். ஷிலாமயீ தே தனுரத்ர பக்ஷின் கலாபி காந்தா கவசோஜ்வலேயம் மலானி மன்னேத்ர கதானி நித்யம் விலாசலேஷேன வினா கரோது. 15வது ஸ்லோகம். அம்சாஸ்ரயம் கஞ்சன காலமேகம் கம்சாந்தகம் ரஞ்சயதோ நிநாதைஹி சம்சாஸ்பதம் விக்ரம வைகரீசா துவம்சாய பூயாத் அகசந்ததீர்ணக. இப்படி
கருடாழ்வானின் திருமேனி அழக அனுபவித்த பிறகு சுவாமி கருட பகவானை கருடாரூடராக அனுபவிக்கின்றார். பெரியாழ்வாருக்கு சேவை சாதித்தது போல சுவாமியின் மனக்கண்ணில் பெருமாள் கருடாரூரராக சேவை சாதித்துள்ளார் போலும். அப்பொழுது அவர் இந்த ஸ்லோகத்தை அருளிச் செய்கின்றார். கருட பகவான் தனது முதுகை இருப்பிடமாக கொண்டு ஒரு காளமேகம் போல விளங்குகின்ற கம்சனை அழித்த பகவான் கண்ணனை தன் சப்தங்களால் ஆனந்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த பராக்கிரம வீரதீர செயல் எங்களுடைய பாபக்கூட்டங்களை அழிப்பதற்கு விளங்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகம் இந்திரவஜ்ரா என்கின்ற விருத்தத்தில் அமைந்துள்ளது. இதிலும் இம்சா என்னும் எழுத்துக்கள் ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாவது எழுத்தாக அமைந்துள்ளது. அம்சாஸ்ரயம் கஞ்சன காலமேகம் கம்சாந்தகம் ரஞ்சயதோ நிநாதைஹி சம்சாஸ்பதம் விக்ரம வைகரீசா த்வம்சாய பூயாத் அகசந்ததீர்ணஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.